குணத்தில் ஒரு உயர்ந்த குணம் படைத்தவங்க அப்படின்னு சொன்னால் இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம். ஏலாமா மற்ற ராசிக்காரங்கள உயர்ந்த குணம் இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எல்லாருக்கிட்டையுமே ஒரு சகோதரத்துவத்தோட ஒரு நட்புணர்வோடு பழகக்கூடிய ஒரு அருமையான ராசி. அது ஏழையாகட்டும் பணக்காரனாகட்டும் எந்த வித்தியாசமும் பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசி என்பர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா கடினமான உழைப்பை போட்டு முன்னுக்கு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லாத்தையுமே ரொம்ப சுறுசுறுப்பாக செய்யக்கூடியவங்க, ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவங்க. ஒவ்வொரு விஷயமாகட்டும் அதில் நியாயம் அநியாயம் எது இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ந்து அதுக்கப்புறம் இறங்கக்கூடியவங்களா இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒருத்தனை பிடிக்கலை அப்படின்னா அவன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஒருத்தர் பிடிச்சிருந்தது, அவன் ஏழையாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக நிற்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு பிடித்தவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவங்க, பிடிக்காதவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க எப்பவுமே எந்த விஷயத்துலையுமே வெளியில் அவ்வளோ சீக்கிரம் தன்னுடைய குடும்ப ரகசியங்களையாகட்டும் தொழில் ரகசியங்களையாகட்டும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் கூட வெளியில் சொல்ல மாட்டாங்க. பேச்சு சாதர்த்தியம் படித்தவங்க, வாக்கு கொடுத்தாங்கன்னா காப்பாற்றுவாங்க இந்த கும்பராசி என்பர்கள். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு வாக்கு சாதர்த்தியம் படைத்தவங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது, பிப்ரவரி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கும்பராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அவிட்டமா, சதயமா, பூரட்டாதியா அப்படிங்கிறத தெரிவிங்க. இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் புதன் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. சனி பகவானும் ராகும் இருக்காங்க. பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகமாக இருக்கிறார். கலஸ்தரஸ்தானத்தில் கேது, விரயஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சுக்கிரன் என 3 கிரகங்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான மனநிலையோடு இருப்பீங்க. ஏன்னா புதன் இங்கே ராசியில் இருக்கிறதுனால எந்த விஷயத்தில் இறங்கினாலும் அதை அலசி ஆராய்ந்து ஒரு தெளிவான சிந்தனையோடு இறங்கக்கூடிய காலகட்டமாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 7/2/2026 அன்று சுக்கிர பகவான் ஐனசைன போகஸ்தானத்திலேருந்து ராசிக்கு மாற இருக்கிறார். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். 13/2/2026 அன்று சூரிய பகவான் ஐனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாற இருக்கிறார். நல்ல ஒரு தலைமைத்துவத்தோடு வருகின்ற நாட்களில் நீங்கள் வர போகிறீங்க. இருக்கிற இடத்துலையே கூட உங்களுக்குன்னு ஒரு அதிகாரம், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இருக்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு. செவ்வாயும் ஐனசைன போகஸ்தானத்துக்கு வரும்போது நல்ல ஒரு மாறுதலை இந்த கும்பராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாத சகோதரர் வகையில் ஏதாவது சின்ன சின்ன மனத்தாங்கல் இருந்தது இல்லையா, அந்த மனத்தாங்கல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சகோதரர்கிட்ட ஒரு சிலர்லாம் பேசாமல் கூட இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே நெருங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல மன மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக பிரிந்திருந்த உறவு இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நெருங்கி வரும்போது உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பூமி தொடர்பான பிரச்சனை ரொம்ப நாளாக இழுபறியாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும். அந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதற்கான பேச்சுவார்த்தை நடக்கும். கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதற்கான பேச்சுவார்த்தை இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுனால மனதுக்கு ஒரு தெம்பு, ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் அந்த மந்த நிலையாக காணப்படுறதுலாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. தொழிலில், வியாபாரத்தில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைந்திருக்கு
அப்படின்னு சொல்லலாம். வரவேண்டிய பணம்லாம் கைக்கு டக்குன்னு கிடைக்கும். தாமதம் இல்லாமல் கிடைக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக அந்த பிப்ரவரி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமுள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் வர போறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இந்த காலகட்டத்தில் வரும். இருந்தாலும் ஓரளவுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, இந்த காலகட்டத்தில் வேகம் விவேகம் ரெண்டுமே இருக்கணும். நிதானத்தை கடைபிடிக்கணும், பொறுமையாக யோசிக்கணும். இல்லை அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன குழப்பங்கள் பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல கூட கொஞ்சம் மன அமைதி இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஒரு சில இடத்துல ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவி மூலிமா ஒரு சில பிரச்சனைகள் அப்பப்போ வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். முடிவுகளை மட்டும் இந்த காலகட்டத்தில் மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசித்து நீங்கள் எடுங்க. குறிப்பாக கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் 2 பேரும் கலந்து ஆலோசித்து எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒருத்தரை மட்டும் ஒரு முடிவு எடுத்துகிட்டு இதை தான் செயல்படுத்த போகிறீங்க அப்படின்னா அது ஒரு சில இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களாகவும் சின்ன சின்ன பிரச்சனையாகவும் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால முடிந்த அளவுக்கு குடும்பத்தில் இருக்கிற உறவுங்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்கள்லாம் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க. ஏன்னா கடந்த 2-3 ஆண்டுகளாகவே உங்களுடைய பேச்சு கேட்டு உங்களுடைய குழந்தைகள், குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்காம அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி செயல்படாமல் அவங்க ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சை கேட்டு அவங்க நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக கும்பராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மனதுக்குள்ளே இருந்த அந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு. மனதுக்கு இனிய நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வீண் அலைச்சல் கொஞ்சம் வரும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனுள்ள ஒரு நபராக இந்த கும்பராசி பெண்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. கும்பராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் உற்சாகம் தர மாதிரி மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அடுத்த 2 மாதத்தில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிச்சிங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல ஒரு டாப் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அதிக நேரம் கவனம் செலுத்தி படிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. வியாபாரம் செய்கிறவங்களுக்காகட்டும், தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்காகட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய ஆர்டர்களாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளியூர் பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அது என்ன அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எப்போவுமே இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கிட்டாவது பணம் கொடுத்தீங்கன்னா கூட அது வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நீங்கள் அடைஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தெரிவிங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியரால் சின்ன சின்ன இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. புதுசாக ஒரு பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களுக்காக இந்த காலகட்டத்தில் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. முக்கிய பொறுப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர்லாம் போராடுவீங்க. அதெல்லாம் மாத ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும். இறுதியில் அது கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முக்கிய பொறுப்புலாம் உங்களை தேடி வரும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற உறவுகளால் நிறைய நன்மைகள் கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலியமாகவும் இந்த காலகட்டத்தில் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு. சிறிய விஷயத்துக்கு கூட இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு கோபம் வரும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நண்பர்கள் உறவினர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. புரட்டாதி 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப இனிமையான மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா பேசியே மயக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம். எடுத்த காரியத்தை கடக்கச்சனமாக முடிப்பீங்க. நிறைய சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது. பொருள்கள் எல்லாம் வாங்கும்போது கையாளும் போது கொஞ்சம் பாதுகாப்பாக கையாளுங்க. உங்களுடைய பொருளை கூட விலை உயர்ந்த பொருள் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா கவனமாக வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த
புரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இனிமேல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் விநாயக பெருமானை வழிபடுங்க. விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமையில தேங்காய் தீபம் போட்டு வழிபட்டு பாருங்க. நீங்கள் எந்த காரியெல்லாம் தடைபட்டு நிற்கிது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியமெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். ஞாயிற்றுக்கிழமையில எந்த நேரமாக இருந்தாலும் சரி, காலையிலையாக இருந்தாலும் சரி, மாலை வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு தேங்காய் தீபம் போட்டு அந்த விநாயகரை வழிபடுங்க. நிறைய நன்மைகள் கிடைக்கும். கும்பராசின்னு இல்லை, எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் விநாயகருக்கு தேங்காய் தீபம் போட்டு வழிபட்டு பாருங்கள். நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5, 6, 7, 8 இந்த நாட்கள்லாம் சந்திராஷ்டமம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதிர்ஷ்டமான தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13, 14ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக அமைந்திருக்கு. இன்னுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்க விநாயகரை வழிபடுங்க. உங்களுக்கு விநாயகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.